இன்னைக்கு நம்ம ஆரோக்கியத்தை பற்றி பேசுவோம். ஸோ ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன அப்படின்னா வந்து உடம்பு, ரெண்டாவது வந்து கழிவுக்கரை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். மூணாவது வந்து பார்த்தாக்கா மகப்பேறு காலத்தில் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து எப்படி பாராட்டணும். நாலாவது பார்த்தாக்கா முக்கியமானது என்ன அப்படின்னாக்கா குழந்தை. ஸோ இந்த 4 தலைப்பு பற்றி தான் நம்ம வந்து கலந்துரையாட போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுனாக்கா உணவு. ஸோ நம்மளுடைய உடல் வளர்ச்சிக்கும் நோய் எதிர்ப்புக்கும் ரொம்ப முக்கியமாக எது பார்த்தோம்னா உணவு. தினந்தோறும் சரியான நேரத்தில் காலை மதியம் இரவு நேரத்தில் சரியான நேரத்தில் நம்ம வந்து உணவானது உட்கொள்ள வேண்டும். அந்த உணவு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா மாவுச்சத்து கொண்டதாக இருக்கணும். அதுக்கு புரதச்சத்து, கார்போஹைட்ரேட்டு, அதுக்கப்புறம் வந்து கொழுப்புச்சத்து, தாதுக்கள், வைட்டமின்கள் இவைகள் சேர்ந்த சமச்சீர் உணவாக ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பெண்களெல்லாம் பார்க்கும்போது காலையில் சாப்பிடாம வரையும் அது வாய் கொதிக்கு தெரியாது. எப்போ தெரியும் அப்படின்னாக்கா வயது ஆக ஆக பாதிப்புகள் இருக்கும். குறிப்பாக ரத்த சோகை போன்றவையாகும். ஆனால் ரொம்ப முக்கியம் சமச்சீர் உணவு வந்து பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது என்ன அப்படின்னாக்கா உண்ணும் முறை. உண்ணும் முறையில் பார்க்கும்போது நிறைய மாணவர்கள் தான் லைக் பண்ணீங்க அப்படின்னாக்கா துரித உணவு வந்து இருப்பாங்க. துரித உணவு தான் துரித உணவு தானே பார்த்துருக்கீங்க. ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றது, இப்படி சிக்கன் ரைஸ் இந்த மாதிரி வந்து அடிக்கடி சாப்பிட்றதுனால உடல் அளவில் பாதிப்பு ஏற்படுறதுனால வாய்ப்பு வந்து அதிகம். அதனால அதெல்லாம் வந்து குறைச்சிக்கணும். எது வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னாக்கா காய்கறிகள், பழ வகைகள், முட்டைகள் இவைகளாம் வந்து நம்ம அதிகமாக என்ன பண்ணணும் சேர்த்துக்கணும். சாப்பாடை விட இந்த காய்கறிகள் ஐட்டம் என்ன பண்ணணும் அதிகமாக சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்துக்கும் போது தான் வந்து உடல் வளர்ச்சி வந்து நல்ல ஆரோக்கியமாக வந்து வளரும். ஸோ ரொம்ப முக்கியம். இன்னொன்று வந்து சுற்றுப்புற தூய்மை ரொம்ப முக்கியம். சுற்றுப்புறத்தில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படும் போது யாருக்கு வந்து அதிக மாற்றம் ஏற்படும், நம்மளுக்கு தான் பாதிப்பு ஏற்படும். நம்ம பார்த்தாங்க இப்போ வந்து வெயில் அதிகமாக இருக்கும். ஸோ வெயில் அதிகமாக இருக்கும் போது நம்மளுக்கு என்ன தேவைப்படுது அதிகமாக வந்து குடிநீர் வந்து தேவைப்படுது. அதனால வியர்வைகள் வந்து அதிகமாக வெளியேறும் போது நம்ம அதிகமாக என்ன பண்ணணும் தண்ணி வந்து குடிக்கணும். நீ தண்ணி குறைவாக எடுத்துட்டு வேர்வை வந்து அதிகமாக வெளியே போச்சு அப்படின்னாக்கா ஸ்கின் அலர்ஜி ஆகி சிறுநீரக தொடர்பான நோய்கள்லாம் வரும். ஸோ அதனால ரொம்ப முக்கியம் இது தண்ணி குடிக்கிறது. அடுத்தது என்னன்னாக்கா நம்ம உடம்பு வந்து நல்ல ஆரோக்கியமாக வளர்த்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், விளையாட்டில் படிப்பில் நல்ல காலத்தில் நமக்கு செலுத்த முடியும், நம்மளுடைய லட்சியம் வந்து நிறைவேறும். அடுத்து ரெண்டாவது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா கழிப்பறை சுகாதாரம் ரொம்ப முக்கியம். இந்த கழிப்பறை சுகாதாரம் அப்படின்னாக்கா மலம் கழித்த பிறகு நம்ம வந்து கையை நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து விளையாட்டு முடிந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், சில நேரம் வந்து கையில் வந்து அவசரத்தில் நம்மளுடைய கூட்டுவதற்கு இருக்கோம் என்ன பண்ணுறோம் எடுத்து சாப்பிடும். ஸோ இதனால் நான் நடத்தோம் அப்படின்னாக்கா உடல் அளவில் என்ன நடக்குதுன்னா இந்த குழுக்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த உழைப்புலாம் சுத்தம் உடல் பாதிப்பு நோயை பார்க்கணும். ஸோ அப்படிப்பட்ட பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. அதனால் வந்து சுத்தம் வந்து ரொம்ப முக்கியம். ஆரோக்கியம் வந்து அதான் வந்து கை கழுவணும். ஸோ விளையாட்டு முடிஞ்ச பிறகு கை கழுவணும். அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து நம்ம கை கழுவணும். ரெஸ்ட் ரூம் செய்யறது காய்ச்சி பண்ணி தான் பண்ணணும் தண்ணி ஊற்றிட்டு நல்லது. ஏன்னாக்கா அப்படி ஊற்றாம இருந்தாக்கா மற்றவர்களுக்கு வந்து தொற்று ஏற்பட நிறைய வாய்ப்பு. அடுத்தது நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா உதாரணமாக பார்த்தீங்கன்னா கையை சரியாக கையை கழுவல இதனால் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா நோய்கள் வர வாய்ப்பு. காலரா வைரஸ் வந்து வாய்ப்பு இல்லை. இன்னொரு சொல்ல போனாங்க என்ன அப்படின்னாக்கா மாதவிடாய் சுகாதாரம். இது வந்து வளரும் பெண்களுக்கு வந்து இது வரக்கூடியது ஒரு இயற்கையான நடக்கக்கூடிய ஒரு இயல்பான நிகழ்வு. இது வந்து வைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து இயற்கை கொடுத்த அமைப்பு. ஸோ மாதவிடாய் காலத்தில் கண்டிப்பாக வந்து நாப்கின் தான் பண்ணணும். அடிக்கடி வந்து மாற்றணும். சோப்பு போட்டு கையில் தான் கழுவணும். அதுக்கு வந்து நல்ல உணவு வந்து முக்கியமாக இரும்பு சத்து கொண்ட உணவு வந்து அதிகமாக பண்ணணும். ஏன்னாக்கா ரத்த சோகை வந்து நம்மளால்
திடீர்னு என்னானாக்கா யாருக்கு தெரியாம தான் திருமணம் பண்ணிக்கலாம். ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னாக்கா 18 வயதுக்கு கீழே அந்த சிறுமிக்கு திருமணம் செய்யப்படும் போது உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படும், மனதளவிலும் பாதிப்புகள் ஏற்படும். அந்த சிறுமிக்கு பிறகு குழந்தையுடைய அது மாதிரி குழந்தையாக ஸோ அப்போ எந்த அளவு பாதிப்புகள் ஏற்படுத்துறது பார்க்கணும். அதனால்தான் வந்து இந்திய அரசாங்கத்தில் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா பெண்களுக்கு வந்து திருமணம் வைக்கிறது 18 ஆகும், ஆண்களுக்கு வந்து திருமணம் வைக்கிறது 20 ஆகும் தீர்மானிச்சுட்டாங்க. எதுக்காகனாக்கா அந்த பருவம் வரைக்கும் தான் அந்த வளர்ச்சி வந்து அதுக்கு பிறகு தான் அப்போ தான் வயதை கடந்துருக்குன்னா அதுக்கான குளிர்ச்சியும் அதனால தான் வந்து அந்த வயதை குறிப்பிட்டாங்க. ஸோ இது வந்து எப்படி சார் தவிர்க்கிறது கட்டாயப்படுத்துறது அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு நம்பர் இருக்கு. என்ன நம்பர்னாக்கா 1098. ஸோ இந்த நம்பருக்கு வந்து அலைபேசியில் அழைச்சா போதும், விரைவாக அதுக்கான நடவடிக்கை எடுத்து அதை தடுக்கணும். ஸோ பார்த்துக்கணும் உங்கள் பகுதியில் கிராமத்தில் இப்போ நிகழ்வு நடக்குது அப்படின்னாக்கா இலவச நீங்கள் உங்கள் பேரில் சொல்லலாம். அவங்க வந்து சீக்கிரம் அடிச்சுக்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கணும். உலகளவில் நோய்கள் வரக்கூடாது எதிர்காலத்தில் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னாக்கா இந்த 4 விஷயம் என்னென்ன சொல்கிறோம் வந்து உணவு சமைச்சீர் உணவு வந்து பேலன்ஸ்ட் டயட்டாக கொடுக்கணும். நீங்கள் வந்து சுகாதாரமாக சுத்தமாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து கழிப்பறை வந்து சுத்தமாக பயன்படுத்தணும். மூணாவது வந்து உங்களுக்கான மாதவிடாய் நிகழ்வு. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை ஸோ நம்ம தினந்தோறும் பள்ளிக்கு வரோம். பள்ளிக்கு வந்து என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக வந்து நல்ல பழக்கம் பண்ணணும். நல்ல பேசி பயன்படுத்தி நல்ல பேசி பண்ணிட்டு வரணும், குளிச்சுட்டு வரணும். அதே போல் நம்ம என்ன பண்ணணும், எண்ணெய் வச்சுட்டு தான் வரணும். அழகாக நல்ல ட்ரெஸ்லாம் பண்ணலாம் பயன்படுத்தி வரணும். ஸோ உங்களை பார்த்தோன்னே மட்டமானது தான் அது போல் நல்ல டிசிப்ளினாக இருக்கும். ஓகே, அடிக்கடி வந்து போய் ஜங்க் ஃபுட் வாங்குங்க. ஜங்க் ஃபுட்னா தெரியும், ஸ்நாக்ஸ். ஸோ பாக்கெட் வர குக்குரே இது மாதிரி நிறைய ஐட்டம் வந்து வருது. ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் பழங்கள் தான் பண்ணலாம், கட் பண்ணி 20% போட்டு வந்து பிரேக்கில் வந்து நம்ம சாப்பிடணும். அதுதான் வந்து ஒரு மிகச்சிறந்த